ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோன்னா ஸ்பைசி பாஸ்தா. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் டிஷ்ஷுன்னே சொல்லலாம். ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து நம்ம தண்ணி நல்லா ஊற்றி கொதிக்க வைக்கணும். நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி பாஸ்தாவை 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நமக்கு கவரில் என்ன டைமிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த டைம் பீரியடுக்குள்ளே பாஸ்தாவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். பாஸ்தா வெந்ததுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கணும். நான் இப்போ 2 வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கணும். இப்போ நல்லா இந்த ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பச்சை வாசனை போனால் தான் நமக்கு ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நான் 3 டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது டொமேட்டோவும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு கரெக்டாக வரும். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு 1 கப் ஆஃப் டொமேட்டோ கெச்சப். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். லிட்டில் பிட் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். இப்போ எல்லாமே நல்லா வதக்கி விட்டணும். லைட்டாக கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லா கலவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கணும். இப்போது மசாலா நல்லா கோட் ஆகிற வரைக்கும் பாஸ்தாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எல்லா பக்கமும் நல்லா மசாலா கோட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி மசாலா நல்லா கோட் ஆகி வரணும். 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடரை ஆட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தலைவியை தூவி விட்டுக்கணும். அவ்வளோதான், நமக்கு ஸ்பைசி பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே அழகாக இருக்குல்ல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த பாஸ்தா ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.